சிகரம் கிரியேஷனின் 2 நிமிட கதைங்க. இந்த கதையை கேளுங்க. ரொம்ப ஒரு ஆழமான கருத்து இருக்குது. ஒரு பையன் ரொம்ப கவலையோடு போய் ஒரு சாமியார்கிட்ட போய், சாமி என் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, அதை நீங்கள் தான் திருத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட கேட்குறான். அந்த சாமியார் என்ன பண்ணார், டக்குன்னு ஒரு குஜாவை தூக்கி பக்கத்தில் ஆறு இருக்குது, அந்த ஆற்றுல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிவிடுறாருங்க. அந்த பையனும் அவன் ஆற்றுக்கு போகிறான். ஆற்றுக்கு போகும்போது அவன் கிராஸ் பண்ணுறான். அவன் தண்ணி எடுக்கிற நேரம் ஒரு மாடு வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாம் கலங்களாயிடுச்சுங்க. இப்போ போய் எங்கள் சாமியார்ட்ட சொல்கிறான், சாமி ரொம்ப தண்ணி கலங்களாயிடுச்சு, நீங்கள் குடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அந்த சாமியார் சொல்கிறாரு, மறுபடியும் ஆற்றுக்கு போ தம்பி, போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் அந்த பையன் ஆற்றுக்கு போகிறாங்க. ஆற்றுக்கு போனால் அங்கே மறுபடியும் மண்ணில் விழுந்து கலங்களாயிடுச்சுங்க. இப்பயும் அந்த தம்பி போய் சொல்கிறான், இந்த மாதிரி இப்பயும் குடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ போ தம்பி, தண்ணி எடுத்துகிட்டு வா சொல்கிறாரு. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வர்றான். அந்த தண்ணி தெளிவாக இருக்குது. அந்த சாமி குடிக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட கேட்குற அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இப்போ எப்படி தம்பி அந்த தண்ணி தூய்மையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், சாமி கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தேன், எல்லாம் கலங்கள் இல்லாமல் தண்ணி எடுத்துதுண்ணா. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை. பிரச்சனை வரும், வராமல் யாருக்கு பிரச்சனை வராமல்லாம் கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்து அமைதியாக அதை கவனிங்க. அந்த பிரச்சனை என்னன்னு கவனிங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்ககிட்டயே இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணிக்கலான்னு சொன்னாருங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் தினமும் கேட்கணுன்னா நம்ம சிகரம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.